எல்லாருக்கும் வணக்கங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான மார்கழி மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன். சுபஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் வராரு. சூரிய பகவான் தானுங்க மாத கிரகம். இந்த மாத பலன் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. உண்மையிலேயே மாத பலன் சொல்கிறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை. மாதம் பிறந்த தருணத்தை மையமாக வச்சு பலன் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த கோச்சார கிரக அமைப்புகள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அதை வச்சு பலனை சொல்கிறவங்களும் இருக்காங்க. சூரியனை மட்டுமே வச்சு மையப்படுத்தி பலனை சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அப்போது இதில் உண்மை என்னன்னா, வேதகால முறையில் முன்னோர்கள் சொன்னது நாள் பலன்னா, அதாவது தினப்பலன்னா சந்திர பகவானையும், மாத பலன் அப்படின்னா சூரிய பகவானையும், அதே மாதிரி வருட பலன் அப்படின்னா சனி பகவான், குரு பகவான், அது போக உங்களுக்கு ராகு கேது, இந்த மாதிரி கிரக அமைப்புகளை கொண்டு தான் வருட கணிப்பு கணிச்சாங்க. சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ரிஷபராசிக்கு 8வது பாவகத்தில் அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க. 8வது பாவகத்துக்கு வரக்கூடிய மாதம் தான். காலச்சக்கரத்துக்கு 9வது பாவகத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய காலகட்டம் தான் மார்கழி மாதம். அப்போ மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 30ஆம் தேதி வரை தனசில் தான் சூரிய பகவான் இருக்கார். இதில் ஒரு அற்புதம் ஆச்சரியம் என்னன்னா, ரிஷபராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் குரு பகவானுடைய பார்வையில் வரார். அதுபோக ரிஷப ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடனும் சேர்றார். மார்கழி மாதம், அதாவது 5ஆம் தேதி, மார்கழி மாதம் 5ஆம் தேதி ரிஷப ராசியாதிபதி சுக்கிரனும் வந்துடுறார். இதனால் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்னா, ஃபஸ்ட்டு நினச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம், இல்லை ஒரு மாத பலனை நம்ம பார்க்குறோம், இல்லை ஒரு ஜோதிடத்தை பார்க்குறோம்னா ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு மனசுக்குள்ளே இருக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் நமக்கு சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். ராசியாதிபதி ரிஷபராசியாதிபதி சுக்கிரனும், ரிஷபராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி சூரியனும் குரு பகவானுடைய பார்வையில் மார்கழி மாதம் 5ஆம் தேதி, மார்கழி மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, இந்த 4 நாளில் பெருசாக உங்களுக்கு மாற்றம் வராது. மாதம் பிறந்ததுக்கும் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. 5ஆம் தேதியிலிருந்து நீங்கள் பிஸி ஆகிடுவீங்க. 5ஆம் தேதியிலிருந்து சரியாக 13ஆம் தேதிக்குள்ளார, அதாவது சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரத்தில் சூரியன் வந்து மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ட்ராவல் பண்ணுவார். அது எப்படி சொல்கிறதுன்னா, 270 டிகிரியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 283 டிகிரிக்கு வருவார். 270 டிகிரியிலிருந்து 283 டிகிரி வரை கேது பகவானுடைய சாரன் சொல்லக்கூடிய அனுமான அவதரிச்ச நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் சூரியன் பயணிப்பார். அந்த காலகட்டத்திலேயே அதுதான் சொன்னடுங்க, மார்கழி 5லிருந்து உங்களுக்கு வேலை செய்யும். மார்கழி 5ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 13ஆம் தேதிக்குள்ளார, அப்போனா நமக்கு 8 நாள் வரும். அந்த 8 நாளில் எதிர்பாராத ஒரு இடத்துலேருந்து, அதாவது எப்படி சொல்லலாம்னா, ஒரு 10 வருஷமாக ஒரு நிறுவனத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன், இல்லை 5 வருஷமாக வந்து ஒரு டெம்பரவரியாக நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கேன், இல்லை 5 வருஷமாக இந்த செயல் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், எதிர்பார்ப்பு இருக்குது தானே செய்யுது. அப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும். அதே மாதிரி இந்த சூரியனும் சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருந்து தனஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, தனகாரியனும் பார்க்கிறார். தனஸ்தானம் அப்படின்றது புதன். அப்போது அந்த இடத்தையும் பார்க்கிறாரு, அதாவது சூரியனும் சுக்கிரனும் பார்ப்பாங்க. குரு பகவான் தனகாரகன், தனகாரியனையும் பார்க்கிறாரு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் ஒரு சிலருக்கு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னாலும், பணப்பிரச்சனை இருக்குதுங்க, கடன் பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்னாலும், அதில் இருந்து மீளறத்துக்கான சந்தர்ப்பத்தையும் இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். மூலம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேது பகவானுடைய சாரத்தில் சூரியன், அந்த கேதுவுக்கு சூரியன் வீடு கொடுத்துருக்கார். பரிவர்த்தனை யோகம் இருக்குது.
அப்படி இருக்கிற சூழலால் அந்த 13ஆம் தேதிக்குள்ளார, மார்கழி 13ஆம் தேதிக்குள்ளார படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படுறது. அதே மாதிரி இந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கறதுக்கான சூழலும் நிச்சயமாக உருவாக்கத்தை நம்ம மாற்று கருத்து இல்லை. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, குடும்பத்துக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்குதுங்க, குடும்பத்துக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் இல்லைங்க, அதாவது ஆக்கும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லைங்க, பறக்க பாடுபட்டுருக்குறோன்னு பேர், பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை. இந்த மாதிரியான ஆதங்கங்கள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு, ஆணுக்கும் சரி அல்லது பெண்ணுக்கும் சரி இருக்க தான் செய்யுது. எல்லா திறமையும் எனக்கு இருக்குது, அந்த திறமையை வெளிக்காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி ஆதங்கமும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. இந்த காலகட்டம் பாருங்கள், குரு பகவானுடைய பார்வையில் தான் இந்த 2 கிரகங்கள் இருக்குது. இந்த இடத்துல சூரியனும் சுக்கிர பகவானும் மட்டும் வரப்போகிறதில்லை, நமக்கு செவ்வாவும் சேரப்போகிறார். செவ்வாய் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணஸ்தானாதிபதி. அப்போ அந்த திருமணஸ்தானாதிபதியுடைய வீட்டில் புதன் இருப்பார். சுக்கிரன் இந்த இடத்துக்கு வந்துட்டார்னா புதன் இந்த இடத்துல தான் இருப்பார். அப்போது தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி திருமணஸ்தானத்திலையும், திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தையும் பார்க்கிறார். இங்கேயும் நமக்கு ஒரு பரிவர்த்தனை யோகம் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பிரிஞ்சு போனவங்க நிறைய பேர் ஒன்று சேருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். உடல் உபாதைகள் சரியாகும். நான் வருஷக்கணக்காக வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, நான் ஒரு மருத்துவமனைக்கு 4 மருத்துவமனை பார்த்துட்டேனுங்க, என் உடம்புல என்ன தொந்தரவு இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் மாதமான மருத்துவ செலவு வந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க. இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாமே ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் சரியாகும். ஏன்னா சூரிய பகவானுடைய பார்வை படுறது மிகப்பெரிய பிராப்தம். வருஷத்தில் ஒரு முறை தான் இந்த உடலஸ்தானம், தனஸ்தானம், படிப்பு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்த சூரியன் பார்ப்பார். அப்போ நல்ல ஒரு யோகமாக இருக்கும். 13 தேதி வரை, 13 தேதியிலிருந்து கிட்டத்தட்ட நமக்கு 26 தேதி வரை சுக்கிர பகவானுடைய சாரம், அதாவது ரிஷப ராசிய அதிபதி சுக்கரன், சுக்கரனுடைய சாரம் பூராடம் நட்சத்திரம் இந்த இடத்துல வரும். சூரியன் எப்பயுமே ஒரு பாவகத்தில் ஒரு ராசியில் 3 நட்சத்திரத்தில் பயணிப்பார். ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் 13 நாள் பயணிப்பார். சரிங்களா? அப்போது 283 டிகிரியில் இருக்கிறவர் மறுபடியும் ஒரு 13 டிகிரி நம்ம சேர்த்துக்கிடணும். அப்போ நமக்கு பூராடம் நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26ஆம் தேதி வரைக்கும் வராரு. அதாவது 13ஆம் தேதியிலிருந்து 26 தேதி வரைக்கும் வராரு. அந்த பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், உங்கள் ராசிய அதிபதி. அந்த சுக்கிரன் 28ஆம் தேதி வரைக்கும் தனசில் தான் இருக்க போகிறார். அதாவது சூரியனுடன் தான் சேர போகிறார். சூரியனுக்கு 13 தேதியிலிருந்து 26 தேதி வரைக்கும் சுக்கிரன் நட்சத்திரம் கொடுக்க போகிறார். அந்த சூழலில் தீராத திருமண தடைகள் தீரும். நிறைய பேருக்கு கல்யாணத்தில் தடைகள் இருக்கும். ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கட்டும், சரி மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருக்கட்டும், இல்லை கார்த்திகை நட்சத்திரம் இருக்க தானே செய்யுது. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், காளியம்மன் அவதரித்த நட்சத்திரம். அதன் பிறகு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணர் அவதரித்த நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது 1 பாதம் 2வது பாதம். அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அவதரித்தவர் இந்திர பகவான். அப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணத்தில் தடை இருக்குது அப்படின்னா மார்கழி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுக்கு திருமணகாரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் சாரம் கொடுக்குறாரு. சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் இல்லை, சாரம் கொடுக்குறாரு. சுக்கிரன் சூரியனுடன் சேர்றாரு. அப்போ திருமணகாரகன் தனஸ்தானம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு. சுபஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்து அவருடைய பார்க்கவும் செய்கிறாரு. இந்த குரு பகவான் அப்படின்றவர், குரு பார்வைப்பட்டால் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த குரு பகவான் திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவையும் பார்க்கிறாரு, திருமணக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனையும் பார்க்கிறாரு. திருமணஸ்தானாதிபதியும் திருமணக்காரகனும் ஒரே பாவகத்தில், திருமணக்காரகனும் திருமணஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலால் தீராத திருமண தடைகள் தீரும். செவ்வாய் தோஷமாக இருக்குது, நாகதோஷம் இருக்குது, சர்ப்பதோஷம் இருக்குது, ஐயா எந்த தோஷமாக இருந்தாலும் சரிங்க, நான் ராமேஸ்வரம் போனேனுங்க. ஏன்னா தோஷத்துக்கு ராமேஸ்வரமெல்லாம் போய் பரிகாரம் பண்ணுறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா ஜோதிடம்ன்றது உண்மையாக இருந்தாலும் ஜோதிடர்கள் பொய்யா இருக்க தான் செய்கிறாங்க. அந்த சூழலால் ராமேஸ்வரம் போனனுங்க, காலஸ்திரி போனனுங்க, திருமணஞ்சேரி போனனுங்க, ஐயா நீங்கள் எந்த ஊருக்கு போயிருந்தாலும் சரி, என்ன பரிகாரங்கள் செய்திருந்தாலும் சரி, இந்த தருணத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குது.
உங்களுடைய மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்திக்கிறதுக்கு, மன வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்திக்கிறதுக்கு. அப்போது அது எந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி 13ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 26ஆம் தேதி. இதில் ஒரு கேள்வி வரலாம், சார் மார்கழி மாதத்தில் பெருசாக குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது இல்லையே சார், என்னங்க மார்கழி மாதத்தில் கல்யாணமே செஞ்சுக்கோ நான் சொல்கிறேன், அது இல்லையே. கல்யாணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த பேச்சுவார்த்தை பேசுனீங்கன்னா தை மாதமோ மாசி மாதமோ செஞ்சுக்கோங்க. அந்த தடைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குன்னு தான் சொல்கிறேனே தவிர நீங்கள் இந்த நேரத்தில் கல்யாணம் செஞ்சு விடுவீங்க அப்படின்னு நான் சொல்ல வரலையே. இப்போது மார்கழி மாதம்ன்றது தெய்வ தேவதைகளுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதம் சொல்லுவாங்க இல்லைங்களா. மாதத்தில் சிறந்த மாதம் மார்கழி மாதம் அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த பள்ளி சத்தம் கவலி சத்தம் சொல்லுது பாருங்கள். இந்த நேரம் அருமையான சகனமாக இருக்குது. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 100% மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கும் மன வாழ்க்கையை உருவாக்கிக்கிறதுக்கு உண்டான நேர காலங்களாக இருக்கும், மாற்று கருத்து இல்லை. அதுபோக இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் கிரக பரிவர்த்தனை செஞ்சுக்கிறாங்க. அது எப்போ நடக்குதுன்னா மார்கழி மாதம் 14ஆம் தேதி நடக்குது. இந்த மார்கழி மாதம் 14ஆம் தேதி ஏற்கனவே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் தான் சூரியன் இருக்கார், கரெக்டாக? அப்போ சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படின்னா உங்கள் ராசியாதிபதியுடைய நட்சத்திரத்தில் சூரியன், அதே பாவகத்துக்கு உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்துக்கு புதன் வருவார். அதாவது குடும்பஸ்தானாதிபதி குருவுடைய வீட்டில், தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய வீட்டில், தனகாரகன் தனஸ்தானத்தில். அப்போது சூரியனுடன் புதன் சேர்றாரு, அஸ்தமனம் அடையலை. சூரிய பகவானோட 5 டிகிரிக்குள்ளார ஒரு கிரகம் போனால் தான் அஸ்தமனம். சூரியன் பூராடம் நட்சத்திரத்தில் வரும் பொழுது புதன் மூல நட்சத்திரத்தில் தான் வரார். அனுமான அவதரிச்ச நட்சத்திரத்தில் புதனும், அதே மாதிரி கங்கையம்மன் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூராட நட்சத்திரத்தில் சூரியனும் 2 பேரும் அஸ்தமனம் அடையலை. இதனால் நமக்கு யோகமாகுது. என்ன சார் யோகம் வரப்போகுது அப்படின்னா வேலை வாய்ப்பு நல்ல விதமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பொருளாதாரம் சீராக இருக்கும். பணப்பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு சூழலை கொடுக்கும். உங்களுக்கான சந்தர்ப்பத்தை எல்லாமே இந்த தருணத்தில் தந்துடும். ஏன்னா புதனாதித்ய யோகம் ஏற்படுது. பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவங்க நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்தீங்கன்றதை விட, உங்களுக்காக ஒரு செயல் செஞ்சுக்கிட்டீங்கன்றதை விட உங்களை சார்ந்தவங்களுக்காக வாழ்ந்துருப்பீங்க. உங்களை சார்ந்தவங்களுக்காக தான் ஒரு செயல் செய்திருப்பீங்க. 1000 நல்லது செய்திருந்து நல்ல பேர் வந்திருக்காரு. சில பேர் வாங்கின பணத்தை கட்ட முடியலையன்ற ஆதங்கத்தை விட கொடுத்த பணத்தை வாங்க முடியலையன்ற ஆதங்கம் நிறைய பேர் இருக்கிறோம். ரிஷபராசியில் பிறந்தவங்க கொடுத்த பணத்தை வாங்கக்கூடிய தருணமாக இந்த நேரம் இருக்கும். தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் தனஸ்தானாதிபதியை பார்ப்பதும் தனஸ்தானாதிபதி தனகாரகனை பார்ப்பதும் சிறப்பு. அப்போ நமக்கு அந்த 13ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் சொன்னோம் பார்த்தீங்களா, சுக்கரனுடைய சாரத்தில் சூரியன் வர்றது. அந்த 14ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவான், சூரியன், புதன் இந்த 3 கிரகங்களும் சேர்ந்துடும், ப்ளஸ் செவ்வாவும் சேரும். அப்போது செவ்வாவும் சூரியனும் சூரியமங்கல யோகமாக மாறிடுறாங்க. புதனும் சூரியனும் புதனாதித்ய யோகமாக மாறிடுறாங்க. இந்த இடத்துல தான் சுக்கிரன் வராரு, உங்கள் ராசியாதிபதி வராரு. இது எல்லாமே 4 கிரகங்கள் இருக்கும் குருவுடைய பார்வையில். இது எல்லாமே நமக்கு சிறப்பாக இருக்கும். இது போக மார்கழி மாதம் 26ஆம் தேதி, 26ஆம் தேதியிலிருந்து 30 நாள், 30ஆம் தேதி அப்போ 4 நாள் வரும். 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி அந்த 3 நாள் தான் கணக்கு. மேக்சிமம் 4 நாள் வச்சுக்கோங்க. 27, 28, 29, 30 அந்த 4 நாட்கள் பார்த்திங்கன்னா சூரியன் தன்னுடைய சுயசாரத்தில் வருவார். மார்கழி மாதம் 27, 28, 29, 30 இந்த 4 நாளில் மண்மனை வாங்கணுன்ற எண்ணம் ஏற்படுத்தும். சுபஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் குரு பகவானுடைய பார்வையில் குரு பகவானுடைய வீட்டில் சூரியன் வருவார். அப்போ இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வீடு வாசல் உருவாக்கணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படுத்தும். எழுதி வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் ஏயா கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது, என்னை பார்த்தா வீடு வாசல் வாங்கணும்னு தோணுதா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மார்கழி மாதம் 27, 28, 29, 30 இந்த எண்ணம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அப்போது எண்ணங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர், ஒரு சக்தி வேறு எதுக்குமே கிடையாது. நாம் என்னவாக நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆவோம் அப்படின்றது மிகப்பெரிய மறுக்க முடியாத உண்மை.
அதுக்கு தான் சொல்லுவாங்க பெரியவங்க, எண்ணங்களை விதைங்க, எண்ணங்களை விதைங்க, நல்ல எண்ணங்கள் இருந்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரணம் அதுதான். இந்த மார்கழி மாதம் 27, 28, 29, 30 மண்மனை வாங்குறதுக்கான பிராத்தத்தையும் இந்த பிரபஞ்சம் தரும், வாகன யோகத்தையும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். சரிங்களா? ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டமும் நல்லா இருக்கும். சூரியன் விநாயகர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் 4 நாட்கள் வரார். அந்த 4 நாட்கள் ஒரு அற்புதமான நாட்களாக இருக்கும் மார்கழி மாதத்தில். இந்த மாதிரி வரக்கூடிய மார்கழி மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு சில சாதகமான பலனை தரப்போகுது. தயவு செய்து இது சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த பிரபஞ்சம் பாதையை தான் காட்டும், யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. உங்களுக்கான நேரம் இதுதான், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாதிச்சுக்கோங்க. சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடியது, சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஒரு சில நேரத்தில் தான் செய்யக்கூடிய விஷயம் சாதிக்கிறது. சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்குதா, இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குது நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ரிஷபராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.